வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் திருப்பதி பெருமாள் கோவில் சேனல். இந்த வீடியோல திருமலை ஆகாஷா கங்கை வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம். திருமலைக்கு ஒரு வசீகரம் உண்டு. ஒரு முறை சென்று அந்த வேங்கடவனை தரிசித்து விட்டால் மீண்டும் மீண்டும் அவனைக் காணும் ஆசை கொள்வார்கள் பக்தர்கள். ஒரு சிலருக்கு திருப்பதி வரும்போது கொண்டுவரும் பணம் பொருள் அனைத்தும் செலவு செய்யும்படி ஆகிவிடும். ஊருக்கு திரும்பக்கூட காசு இல்லாதபடி பெருமாள் வாங்கிட்டாரு என்று புலம்பியபடி மலை இறங்கியவர்கள் கூட அடுத்து எப்போது மீண்டும் மலையேறி அவரை தரிசனம் செய்யலாம் என்று எண்ண ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு சிலருக்கு அங்கேயே தங்கிவிடலாமா என்று கூட இருக்கும். இன்று பெருமாளை தரிசிக்க கோடான கோடி பக்தர்கள் வந்து போகிறார்கள். தரிசனமும் சில நொடிகள்தான். ஆனால் அந்த காலத்தில் 7 மலைகள் ஏறி வந்து இறைவனை தரிசிப்போர் எண்ணிக்கை மிகக் குறைவே. அப்படி ஒருமுறை அவனை தரிசித்துவிட்டால் அவனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு அங்கேயே இருந்துவிடத் தோன்றும். அப்படித்தான் திருமலைக்கு வந்து பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்ய ராமானுஜரால் பணிக்கப்பட்டவர் திருமலை நம்பிகள். அவர் பணிதினமும் பெருமாள் திருமஞ்சனத்துக்கு நீர் எடுத்து வருவது, அதுவும் கோயிலிலிருந்து சுமார் 7 கிலோமீ தொலைவில் இருக்கும் பாபவிநாசத் தீர்த்தத்துக்கு தினமும் மலைப்பாதையில் நடந்து சென்று நீர் எடுத்து வரும் கைங்கரியம். இளமை என்றாலும் பரவாயில்லை. திருமலை நம்பிகளுக்கு வயதும் அதிகமாகிவிட்டது. ஆனாலும் தன் முதுமையை நினைக்காமல் தினமும் நடந்து சென்று நீர் எடுத்து வந்தார். பக்தர்கள் சிரமத்தை அந்த பரமன் அறியமாட்டானா என்ன? தள்ளாட்டமும் மூச்சிறைப்புமாக நீரெடுத்துக் கொண்டு வரும் திருமலை நம்பிகள் முன்பாக ஒரு வேடுவ இளைஞனாக தரிசனம் கொடுத்தார் பெருமாள். திருமலை நம்பிகளின் வழியை மறித்து, தாத்தா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு என்று கேட்டார். நீர் கேட்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இல்லை என்று சொல்வது பாவம். ஆனால் வேடனுக்கு நீர் கொடுத்தால் மீண்டும் போய் நீர் எடுத்து வரவேண்டும். தம்பி, உனக்கு நீர் தருகிறேன், நீ ஒரு உதவி செய். பெருமாளுக்கு அபிஷேகம் செய்ய நீர் வேண்டும். எனக்கோ வயதாகிவிட்டது. அதனால் குடித்து முடித்ததும் மீண்டும் தீர்த்தக்கரைக்குப் போய் நீயே நீரெடுத்து வந்து கொடு என்றார் திருமலை நம்பிகள். ஆனால் வேடனின் ரூபத்தில் நின்ற பெருமாளோ புன்னகைத்து அவரோடு விளையாடத் திருவுளம் கொண்டார். தாத்தா, நான் ஒன்றும் தாகத்தில் கேட்கவில்லை, நீங்கள் நீர் தர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். சரி என்று திருமலை நம்பிகள் சில அடி நடந்ததும் வேடநம்பு ஒன்றை நம்பிகள் சுமந்து செல்லும் குடத்தில் எய்தான். குடம் உடைந்து நீர் கொட்டியது. கிருஷ்ணாவதாரத்தில் கோபியரின் தயிர்க்குடங்களை உடைத்துப் பின் சென்று அருந்தியது போல திருமலை நம்பிகளின் உடைந்த குடத்திலிருந்து ஒழுகிய நீரை வேட ரூபத்தில் பெருமாள் குடித்தார். இதைக் கண்ட திருமலை நம்பிகள் அயர்ந்து போனார். தம்பி, நான் உனக்கு நீர் தருகிறேன் என்றுதானே சொன்னேன், ஏன் இப்படிச் செய்தாய்? இனி எப்படி நான் நீர் எடுத்துச் செல்வேன்? அதுவும் நீண்ட தூரம் போக வேண்டுமே. பானையை வேறு உடைத்து விட்டாயே என்று புலம்பினார். உடனே வேடன் தன் வில்லை எடுத்து மீண்டும் ஒரு அம்பை அங்கிருந்த பாறை ஒன்றில் எய்தார். அவ்வளவுதான். அங்கே ஒரு சிறு ஊற்று அருவி எனக் கொட்டியது. தாத்தா, இதுவும் புண்ணிய தீர்த்தம்தான், ஆகாயத்திலிருந்தே கொட்டுகிறது பார் கங்கை என்று சொல்லிச் சிரித்தார். திருமலை நம்பிகளுக்கு வந்திருப்பது யார் என்பது புரிந்தது. சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். பெருமாள் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். நம்பிகளை ஆசீர்வதித்து, நீர் இனி இங்கேயே நீர் எடுத்துக் கொள்ளும், அதுவும் முடியாத நாள்களில் என் ஆலயத்துக்குள்ளேயே இருக்கும் பங்காரு பாவியில் நீர் எடுத்து அபிஷேகம் செய்யலாம் என்று சொன்னார். பெருமாளே உரிமையோடு தாத்தா என்று அழைத்ததால் அவருக்கு தாத்தாச்சாரி என்ற பெயர் உண்டாயிற்று. கோயிலில் பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும் வேளையில் பங்காரு பாவி உள்ளதைக் காணலாம். இன்றும் பெருமாளுக்கு ஆகாச கங்கை தீர்த்தத்தில் ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம் ஆகியன கலந்து திருமஞ்சனம் செய்கிறார்கள். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் திருப்பதி வேங்கடவனை தரிசிப்பதில் எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் அவனைக் கண்ட மாத்திரத்தில் மறைந்து மனம் புத்துணர்வு கொள்ளும். நாம் சொல்லாமலே நம் பிரச்சனைகளை அறிந்து அதை தீர்த்து அருளுவார் வேங்கடவன். அதனால்தான் நாள்தோறும் எண்ணற்ற பக்தர்கள் அவனை நாடி ஓடி வருகின்றனர். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர், லைக் பண்ண மறக்காதீர். நன்றி, வணக்கம்.